இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிருங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம தம்பிமாருக்கு பண்ணணுங்கிட்டோம். நம்ம கிராமங்க நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சிட்டிக்கு போய் தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம ராதாபுரம் தான் கிளம்பியிருக்கோம். வாங்க. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம தம்பிமாருக்கு பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நம்ம கல்யாணி ஸ்டோர் தான் வந்துருக்கோம். நம்ம தம்பிமாருக்கு தேவையான நோட்டு, பென்னு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஸ்கேல், பென்சில், ரப்பர் அது போன்ற நிறைய வாங்க சொன்னோம். தம்பி நீ உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவனும் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டான். ஸ்கூல் வேறு திறக்க போதுங்க. நமக்கு தேவையான எல்லா பொருளுமே கல்யாணி ஸ்டோரில் இருக்குங்க. நீங்களும் போய் வாங்குங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வாங்கின பொருளை அண்ணனும் சிரிச்ச முகத்தோடு தந்தாங்க. நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துங்க. அடிக்கிற வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துங்க. அதனால் அஸ்வதி பேக்கரில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். சரி வாடா உள்ளே போய் பார்ப்போம்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம நண்பனுக்கா நண்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு ஹாய் சொல்லுன்னு அவனும் ஹாய் சொல்லிட்டான். திருப்பி 1K சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கு, ஒரு ஜூஸ் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டான். எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி உனக்கு ஜூஸ் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு கொண்டு போனேன். நம்மளும் ஜூஸ் எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு ஒவ்வொரு ஜூஸ் கொண்டு வச்சோம். ஃபஸ்ட் நம்ம தம்பிக்கு ஒன்று வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நண்பனுக்கு ஒன்று வச்சிட்டோம். ஒன்று நம்ம குடிக்கிறது இருந்து இன்னொன்று நம்ம கேமராமேனுக்கு வச்சிட்டோம். ஸ்கூல் டைம்லேருந்து இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அது இல்லாமல் 1K சப்ஸ்கிரைபர் வந்தோம். நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேனோ அதை விட அவன் அதிகமாக சந்தோஷப்பட்டாங்க. வாங்கின ஜூஸுக்கு என் நண்பனே பில் பே பண்ணிட்டாங்க. என்னடான்னு கேட்டேன், 1K சப்ஸ்கிரைபருக்கு நான் வைக்கிற ட்ரீட்டுன்ட்டான். சரி டே பார்த்து போய்ட்டு வா, வீட்டுக்கு போய்ட்டு அப்படின்னு வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணால் அவனும் சரின்ட்டான். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு உண்மையான உருவம் அது நண்பன் தாங்க. எந்த கஷ்டம் இருந்தாலும் அவன் தான் கை கொடுக்குறான். அப்படியே நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க. ஊரில் இருக்க அழகாக பாருங்க. அந்த ஆடு மாடு நாயின்ட்டு எவ்வளோ இயற்கையாக இருக்குங்க. நம்ம சிட்டியில் போய் எவ்வளோ தான் சிட்டியில் போய் வாழ்ந்தாலுமே நம்ம கிராமம் கொடுக்க சுகத்தை யாருமே கொடுக்க முடியாதுங்க. அப்படியே வரவள் நண்பன் பார்த்தா அவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சோம். ஒரு வழியை நம்ம தம்பிமாரை பார்க்க வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம அங்கே தான் உட்காந்துருந்தானோ. சரி அவனுக்கு போய் ஏதாவது நம்ம கிஃப்ட் பண்ணிடுவோம், அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சோம். ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காண்டி தாங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம தம்பிமாருக்கு பண்ணியிருக்கோங்க. அவங்களும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம தம்பிகளுக்கு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனாலும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம இருக்க தம்பிமாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். ஆனால் தெரியாமல் எத்தனை குழந்தைகள் ஏழை குழந்தைகள் படிப்புக்கும் உணவுக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரும்போது தமிழ்நாட்டில் எந்த ஏழை குழந்தைகள் இருந்தாலும் சரி உணவுக்கும் படிப்புக்கும் கண்டிப்பாக நம்ம சபரி லைஃப் ஸ்டைல் முன்னாடி வருங்க. இது என் குருதியில் மேல் ஆணை.